ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து போட மாட்டேறீங்க யூடியூப்ல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால எங்களுக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு ஐடியா எதுவும் இல்லை. அதனால ரெகுலராக சமைக்கிற சமையல் வீடியோஸே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் வந்து சாம்பார் சமைச்சோம். அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. நானும் தம்பி அப்பா 3 பேருக்கு மட்டும்தான் இந்த சாம்பார். கொஞ்சமாக பருப்பு அலசி வச்சுட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காய்கறிஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் கிட்ட போய் நின்னுட்டு சமைக்கிற சமையல் பிடிக்காது. அதனால நான் வந்து எல்லா காய்கறிகளும் அலசி ரெடியா வச்சிருப்பேன். வச்சுட்டு கேஸ் கிட்ட போய் தான் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி போட்டு சமைக்கிற சமையல் தான் எனக்கு பிடிக்கும். அது ரொம்பவும் ஃபாஸ்ட்டா இருக்கும். டைமும் சேவ் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணுவேன். சமைக்கிற பார்ட் கூட எனக்கு ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். ஆனா சமைச்சு முடிச்சுட்டு இந்த கிளீனிங் பார்ட் தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எப்பவுமே நான் வந்து எந்த சாம்பாரா இருந்தாலுமே லைட்டா புளி ஆட் பண்ற பழக்கம் உண்டு. ஆனா மம்மிக்கு வந்து அந்த பழக்கம் இல்ல. அதனால நான் கொஞ்சமா புளி ஆட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா வந்து இது சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். அம்மாக்கு வந்து வடகம் ஆர்டர் பண்ணி வடகம்னால தாளிக்கிற சாம்பார் தான் பிடிக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி பிடிக்காது. வெங்காயம் போட்டு இந்த மாதிரி தாளி போட்டு சாப்பிட்டா தான் எங்களுக்கு பர்சனலா பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி மெத்தட்லயே செஞ்சுருந்தேன். நான் ஒரு லூசுங்க. அம்மாவும் மம்மியும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு வழியா சாம்பாரை ரெடி பண்ணிட்டேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்ல. கொஞ்சம் இஷ்டப்பட்டு தான் சமைச்சேன். அண்ட் ஃபைனலி இட்லி, வடை, கொஞ்சமா கலக்கா சட்னி அண்ட் சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க அப்பா. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.